சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாக்டர் மகா கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதனால பிரெயின் அஃபெக்ட் ஆகி உனக்கு கடந்த காலம் எல்லாமே மறந்து போயிருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டு புவனா, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புவனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, அப்போது இந்த தங்கச்சிக்கு எப்போ பழைய ஞாபகம்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், அது சரியாக சொல்ல முடியாதுப்பா, ஒரு சில பேருக்கு 2-3 மாதம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு பல வருஷம் கூட ஆகலாம், சில பேருக்கு அவங்களுடைய கடந்த காலம் ஞாபகத்துக்கு வராமலே கூட போகலான்னு சொன்ன உடனே மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ புவனா, டாக்டர், இவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், இவங்க கூட பழகினவங்க இவங்கள சந்தித்தாலோ இல்லை இவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற விஷயம் ஏதாவது திரும்ப நடந்தாலோ இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இவங்க ஒரு குழந்தை மாதிரி, நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, நீ அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மகா கண்ணாடி முன்னாடி வந்து நின்று புலம்புறாங்க. நான் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வரல, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ புவனா மகா கிட்ட வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதான் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, உனக்கு கண்டிப்பாக பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், அதுக்கப்புறமா எந்த கவலையும் கிடையாது, நீ பயப்படாத அதை நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு, அதே டாக்டர் தானே, அந்த ஞாபகங்கள் வராமல் கூட போகலான்னு சொல்லிட்டு போனார் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னையா அண்ணின்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ என்னோட வீட்டுக்கு வா, எவ்வளோ நாள் இருக்கணுமோ இரு, உனக்கு எப்போ உன்னோட கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருதோ அப்போ உன்னோட வீட்டுக்கு போனால் போதும், இனிமேல் நீ என்னோட நாத்தனார், என் வீட்டில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாம் உடனே இங்கேருந்து கிளம்புவோங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க மகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கூடவே அவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. அப்போது விக்கி வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இவனுக்கு எதுவுமே தெரியல, பேர் ஊருன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை, நாம் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது பேசாமல் நாம் இவனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு அந்த லைசன்ஸை வாங்கிட்டு நாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு காளிமுத்து வந்துட்டு, அது எப்படிடா, அது எப்படி எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, கடந்த காலமே என்னன்னே தெரியல, அப்புறம் எப்படி நாம் இந்த பையனை அப்படியே விட்டுட்டு போக முடியும், நான் முடிவெடுத்துட்டேன், நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்றாங்க. உடனே விக்கி, அண்ணன் என்ன சொல்கிற நீ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான், ஏற்கனவே அமுதாக்கு நகை எடுக்கிறதுக்காக வச்சுருந்த பணத்தை தான் வந்து நீ பில்லு கட்டிட்டேன், இப்போ திரும்பவும் இவனை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து காளிமுத்து, நான் கண்டிப்பாக விக்ரமை வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு விக்ரமை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ புவனை வந்துட்டு அங்கே பிள்ளையார் இருக்கும், அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு மகாவை வந்து சாமி கும்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது விக்ரம் அங்கேருந்து கிராஸ் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா புவனா வந்துட்டு மகாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே புவனா ஹஸ்பண்டோட தம்பி அங்கே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கார்லேருந்து இறங்கின உடனே புவனா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நீ ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதா சொன்னீங்களே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மகா கார்லேருந்து இறங்கி வராங்க. இப்போ புவனா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்க போகிறான், என்ன எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் இவங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி, இனிமேல் நம்மளோட தொழிலெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே மகா வந்துட்டு அப்படியே வீட்டை வந்து சுற்றி பார்க்குறாங்க. இப்போ புவனா வந்து மகா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா வீடு உனக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, உன்னோட வீடு மாதிரி இருக்கா இது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகா, என்னோட வீடா, என்னோட வீடு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்றாங்க. உடனே புவனா,
உன்னை பார்த்தா மகாராணி மாதிரி தான் இருக்க, கண்டிப்பாக நீ இதை விட பெரிய வீட்டில் தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேலைக்காரங்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, இவங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், உனக்கு என்ன வேணும்னாலும் இவங்கக்கிட்ட கேளுமா, 24 மணி நேரமும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை ரூமில் விட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போது புவனாவோட ஹஸ்பண்டோட தம்பி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன அண்ணி இது, அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த பொண்ணை தேடி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பொண்ணு மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே ஏன் அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ தெரியல, அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது, கடவுளே பார்த்து எனக்காக அவளை அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு, அவள் இந்த வீட்லேயே இருந்துருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு சரிங்க அண்ணி, உங்கள் ஆசை என்னவோ அப்படியே பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் காளிமுத்தோட வீட்டில் வந்து அவரோட முதல் பையன் வந்து இறந்து 13 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கு வந்து படையல் போட்டிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வேணி, அவங்களோட 2 பொண்ணுங்க, இவங்க எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது அவங்க ஒய்ஃப் வேணி வந்துட்டு அவங்க பொண்ணுங்கிட்ட ரொம்ப அவங்களுடைய பெரிய பையனை நினச்சி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காளிமுத்து விக்ரமை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. காளிமுத்து விக்ரம் கிட்ட நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து கூப்பிடுறேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காளிமுத்து போய் நின்ன உடனே வேணி வந்துட்டு, என்னையா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, சரி அதை விடு, அமுதாக்கு எடுத்த நகை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காளிமுத்து முழிக்கிறாரு. அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க வேணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னையா என்னாச்சு, நகை எடுக்கலையா, அப்போ பணத்தையாவது கொடு, உங்ககிட்ட இருந்தால் செலவாயிடும் கொடுன்னு கேட்குறாங்க. முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ அவங்க பொண்ணுங்கெல்லாம் என்னப்பா என்னாச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ காளிமுத்து வந்துட்டு, இல்லைம்மா பணம் வந்து செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னையா செலவாயிடுச்சுன்னு சொல்கிறேன், நகை எடுக்கிறதுக்காக வச்சுருந்த பணம் அது செலவாயிடுச்சுன்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பொண்ணுங்க, என்னப்பா வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுக்காவது செலவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போது காளிமுத்து, அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் போகிற வழியில் ஒரு பையன் அடிபட்டு கிடந்தான், அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம், அந்த பையனை காப்பாற்றணுன்னா 2 லட்சம் கட்டினா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த பணத்தை வந்து நான் அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக கட்டிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வேணி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னையா மனுஷன் நீ, பொண்ணுக்கு நகை எடுக்கிறதுக்காக வச்சுருந்த பணத்தை இப்படி போய் கட்டிட்டு வந்திருக்கே, எவனாவது ரோட்டில் போகிறவனுக்காக இப்படிலாம் பணத்தை எடுத்து கொடுப்பானா அப்படின்னு பயங்கரமாக வந்து காளிமுத்து வந்து திட்டுறாங்க. அப்போ காளிமுத்து வந்துட்டு, கோவப்படாத வேணி, நான் அந்த பையனை உள்ளே கூப்பிடுறேன், நீயே பாரு, நீ பார்த்ததுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம், தயவு செஞ்சு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்து உள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு. விக்ரமை பார்த்த உடனே வேணி வந்துட்டு அப்படியே முருகரே வந்து நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. அப்படியே விக்ரமையே பார்த்துட்டு இருக்காங்க. முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து விக்ரம் முன்னாடி நின்றுட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே வந்து, இவன் நம்மளோட முதல் பையங்க, நம்ம முருகங்க, நம்ம முதல் பையன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.